الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أيحب أحدكم إذا رجع إلى أهله أن يجد فيه 3 خليفات من عذاب سمان قلنا نعم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்கள் மக்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, இந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ இந்த விஷயத்தை பெரிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கெட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுவுலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். உண்மையானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அய்ஹிப்பு அஹதகும் இதா ரஜா இலா அஹ்லிஹி அன் யஜித ஃபீஹி 3 ஹலிஃபாத் மின் அதாபின் சிமான். உங்களை யாராவது தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி செல்லக்கூடிய சமயத்தில் 3 கொடுத்த நல்ல பருமனான சினை ஒட்டகம் இருந்துச்சு, அப்படி இருப்பதை யாராவது உங்களில் விரும்புவார்களா என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமா, நாங்கள் விரும்புவோம் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதலாத் ஆயாத்தின் யக்ரஹு பிஹின்ன அஹதுக்கும் பிஸலாத்திஹி. உங்கள் ஒருவர் தன்னுடைய தொழுகையில் 3 ஆயத்துகள் ஓதுவது, நீங்கள் தொழுகக்கூடிய தொழுகையில 3 ஆயத்துகள் ஓதுவது ஹைருல் லஹு மின் 3 ஹலிஃபாத்தின் இதாமின் சிமானி. 3 கொடுத்த சினை ஒட்டகத்தை பெறுவதை விட குர்ஆனுடைய 3 வசனங்களை தொழுகையில் ஓதுவது மிகச்சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா தொழுகையில் நாம் குர்ஆனை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. என்ன 3 ஒட்டகம் என்று சொல்வதற்கு காரணம் பன்மையினுடைய கடைசி நிலை அது. பன்மையினுடைய கடைசி நிலை அது. பன்மைக்கு 3, 4, 5, 6 கூடிக்கிட்டு தானே போவோம். அதனால 3 ஒட்டகம் சொல்வது ஒரு அளவு தான், குறைந்த பன்மையான நிலை. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸலுல் முஃமின் அல்லதி யக்ரவுல் குர்ஆன் மஸலுல் முதவஜ்ஜ. குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு மூமினான மனிதனுக்கு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது மஸலுல் முதவஜ்ஜ, ஆரஞ்சு பழத்திற்கு உதாரணமாக சொல்றாங்க. குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு மூமினான மனிதனுக்கு உதாரணம் ஆரஞ்சு பழத்தை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரஞ்சு பழத்துல என்ன இருக்கும்? ரீஹுஹா தய்யிபுன் வ தஅமுஹா தய்யிபுன். அதனுடைய வாசனை நல்லா இருக்கும், அதனுடைய சுவையும் நல்லா இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வ மஸலுல் முஃமின் அல்லதி லா யக்ரஉல் குர்ஆன், முஃமினான மனிதன், குர்ஆனை ஓதாத முஃமினான மனிதனுக்கு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மஸலுத் தமர், பேரித்த பழத்தை போல என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? லா ரீஹுல் லஹா வ தஅமுஹா ஹுலுன், அதற்கு எந்த வாசனையும் கிடையாது, ஆனா அதனுடைய சுவை இனிப்பானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வ மஸலுல் முனாஃபிகுல் லதீ லா யக்ரஉல் குர்ஆன் கமஸலில் ஹம்தலா. குர்ஆனை ஓதாத முனாஃபிக்குக்கு உதாரணம் கமஸலில் ஹம்தலா, குமட்டிக்காயை போல என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. குமட்டிக்காய் என்ன பண்ணும்? லைஸ லஹா ரீஹுன், அதுக்கு எந்த வாசனையும் கிடையாது. வதஅமுஹா முர்ருன், அதனுடைய சுவை கசப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வமதலுல் முனாஃபிகுல் லதீ யக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய முனாஃபிக்குக்கு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மதலுர் ரைஹானா, குர்ஆனை ஓதக்கூடிய முனாஃபிக்கு உதாரணம் மதலுர் ரைஹானா, துளசி செடியை போல. துளசி செடி என்ன எப்படி இருக்கும்? ரீஹுஹா தய்யிபுன், துளசி நல்ல வாசனையாக இருக்கும். ஆனா அதனுடைய சுவை கசப்பாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு, குர்ஆனை ஓதாத முஃமின்களுக்கும், குர்ஆனை ஓதக்கூடிய முனாஃபிக்குக்கும், குர்ஆனை ஓதாத முனாஃபிக்குக்கும் உதாரணங்களை இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான ரஜுலுன் யக்ரஉ சூரத்துல் கஹ்ஃப், ஒரு மனிதர் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருந்தார். இலா ஜானிபிஹி ஹிஸானுன், அவருடைய பக்கத்துல ஒரு குதிரை கட்டி போடப்பட்டிருந்தது. மர்பூத்துன் பிஷத்ரைன், இரண்டு நீளமான இரண்டு கயிறுகளை கொண்டு நல்ல இறுக்கமாக கட்டி போட்டுருச்சு அந்த குதிரையை. சஹாபத்துன், அவர் ஓதிக்கொண்டிருந்த அவருக்கு ஒரு மேகம் சூழ்ந்தது அவருக்கு மேல. அந்த மேகமும் அவரை நெருங்கிக் கொண்டே இருந்தது. அந்த மேகம் அவரை நெருங்க 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 அருகாமையில் கட்டி போட்டிருந்த அந்த குதிரை விரட்டோட ஆரம்பித்தது. கட்டி போட்டிருக்கக்கூடிய குதிரை விரட்டோட ஆரம்பித்தது. பலம்மா அஸ்பஹ, காலை விடிந்த பொழுது அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாரு. ஃபதக்கர ذلك له, யா ரசூலுல்லாஹ், குர்ஆன் ஓதிக்கிட்டு சூரத்துல் கஹ்ஃப் பக்கத்துல குதிரையை போல் கட்டி போட்டிருந்த ஒரு மேகம் சூழ்ந்தது, அது நெருங்கிக் கொண்டே இருந்தது. அது நெருங்குவதை பார்த்த குதிரை விரட்டோடு ஆரம்பித்து விட்டது என்ற செய்தியை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு சொல்வாங்க, தில்க ஸகீனா, அது அமைதின்னு சொன்னாங்க. அது அமைதி, நிம்மதி அப்படின்னு சொன்னாங்க. தனஸ்ஸலத் பில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை இறக்கி வைக்கிறான், அமைதியை இறக்கி வைக்கிறான். அப்படின்னா குர்ஆன் ஓதுவதனால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது. அல்லாஹ் இறக்கி வைக்கக்கூடிய நிம்மதி, அமைதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ் யர்ஃபஉ பிஹாதல் கிதாப், இந்த கிதாபை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சில மனிதர்களை உயர்த்துகிறான். சில பேர்களை தாழ்த்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாரை உயர்த்துகிறான், யாரை தாழ்த்துகிறான்? இந்த குர்ஆனை யார் பற்றி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே செல்லும். யார் இந்த குர்ஆனை புறக்கணித்து வாழ்கிறார்களோ, இதை கடைபிடித்து வாழாமல் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் தாழ்த்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, குர்ஆனை ஓதணும். முஃமினான மனிதனாக இருந்தால் குர்ஆனை ஓதணும், அதன்படி நடக்கணும், அதன்படி வாழணும், பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு முஃமின் மீது உண்டான கடமைகள். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக.